ரஜினிக்கு உடல்நிலை பிரச்சனை, சந்து கேப்பில் கெடா வெட்டும் சிவகார்த்திகேயன். பக்காவா ஸ்கெட்ச் போட்ட லோகேஷ் கனகராஜ். நடிகர் ரஜினிகாந்த் நடித்துள்ள வேட்டையின் படம் விரைவில் வெளியாக இருக்கும் நிலையில் அடுத்து லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் ரஜினிகாந்த் கூலி படத்தின் படப்பிடிப்பில் இருந்தபோது அவருக்கு உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இந்த நிலையில் நடிகர் ரஜினிகாந்த் உடல்நிலையை கருத்தில் கொண்டு லோகேஷ் கனகராஜ் இயக்கும் கூலி படப்பிடிப்பு தொடங்குமா அல்லது கைவிடப்படுமா என்ற குழப்பம் நீடித்து வந்தது. இந்த நிலையில் ரஜினிகாந்த் உடல்நிலையை கருத்தில் கொண்டு முன்கூட்டியே பக்கா பிளான் செய்துவிட்டார் லோகேஷ் கனகராஜ். அதாவது நடிகர் ரஜினிகாந்துக்காக படப்பிடிப்பை எந்த ஒரு காரணத்திற்காகவும் நிறுத்த வேண்டாம் என்று முடிவு செய்த லோகேஷ் கனகராஜ் தொடர்ந்து கூலி படப்பிடிப்பு நடந்து கொண்டே இருக்கும், இடையில் ரஜினிகாந்த் வந்து நடித்துவிட்டு போகும்படி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அந்த வகையில் ரஜினிகாந்த் தொடர்ந்து மருத்துவமனையில் இருந்தால் கூட பிரச்சனை இல்லை, படப்பிடிப்பில் எந்த பாதிப்பில்லாமல் தொடர்ந்து நடைபெறும் என அதற்கான ஏற்பாடுகளை மிகச்சிறப்பாக செய்துவிட்டார் லோகேஷ் கனகராஜ். இந்த நிலையில் சுதா கங்காரா இயக்கத்தில் புறநானூறு என்கிற படத்தில் சூர்யா நடிப்பதாக இருந்தது. இந்த படத்தில் சுதா கங்காராவுக்கும் சூர்யாவுக்கும் ஏற்பட்ட சில கருத்து வேறுபாடுகள். சூர்யா அந்த படத்திலிருந்து வெளியேறினார். அவருக்கு பதில் சிவகார்த்திகேயன் நடிக்க இருக்கிறார். இந்த நிலையில் சுதா கங்காரா இயக்கும் படத்தில் சிவகார்த்திகேயன் தனக்கு தம்பியாக லோகேஷ் கனகராஜ் நடிக்க வேண்டும் என்று தன்னுடைய விருப்பத்தை தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக லோகேஷ் கனகராஜிடம் பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கிறது படக்குழுவினர். ஆனால் லோகேஷ் கனகராஜ் அவருக்கு நான் தம்பியாக நடித்தால் அது சரியாக இருக்காது என்று மறுத்துவிட்டார். இதனைத் தொடர்ந்து நடிகர் அதர்வாவுடன் சிவகார்த்திகேயனுக்கு தம்பியாக நடிக்க பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் அதர்வா இதற்கு ஒப்புக்கொள்வாரா இல்லை மாட்டாரா என்பது தெரியவில்லை. ஆனால் சிவகார்த்திகேயன் நடிக்கும் சுதா கங்காரா இயக்கும் படத்தை தயாரிக்கக்கூடிய தயாரிப்பாளர் தான் அதர்வாவை வைத்து ஒரு படம் எடுக்க இருக்கிறார். அவருடைய அழுத்தம் காரணமாக சிவகார்த்திகேயன் நடிக்கும் படத்தில் அவருக்கு தம்பியாக நடிக்க அதர்வாவை நிர்பந்திக்கலாம் என்றும், இருந்தாலும் அதர்வா தன்னுடைய ஹீரோ இமேஜை விட்டு கொடுத்து சிவகார்த்திகேயனுக்கு தம்பியாக நடித்தால் அவருடைய சினிமா கேரியர் மிகப்பெரிய கேள்விக்குறியாகிவிடும். அதே நேரத்தில் சிவகார்த்திகேயன் தன்னை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், விஜய், அஜித் ரேஞ்சுக்கு பில்டப் கொடுத்து தனக்கு தம்பியாக அல்லது தான் நடிக்கும் படத்தில் மற்ற கதாபாத்திரத்தில் ஹீரோ நடிகர்களை போடச் சொல்வதாகவும் சிவகார்த்திகேயன் தன்னை ஒரு மாஸ் ஹீரோவாக காட்டிக்கொள்வதற்கு செய்யும் வேலைதான். அதாவது மார்க்கெட் இழந்த நடிகர்கள் அல்லது சினிமாவில் தனக்கான அங்கீகாரத்தை பெற துடிக்கும் நடிகர்கள் ஒரு முன்னணி நடிகருடன் ஒரு படம் இணைந்து நடித்தால் அது அவர்களின் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும். அந்த வகையில் அதர்வாவை தன்னுடன் நடிக்க வைத்து மார்க்கெட் இல்லாத அதர்வாவுக்கு சிவகார்த்திகேயன் தன்னுடைய படத்தில் வாய்ப்பு கொடுத்து உதவுகிறார் என்கிற பில்டப் செய்திக்காக சிவகார்த்திகேயன் இதுபோன்ற திட்டமிடுகிறார் என கூறப்படுகிறது. ஆனால் சிவகார்த்திகேயனை இன்னும் ரசிகர்கள் ஒரு காமெடி நடிகராகத்தான் பார்க்கிறார்கள். அவரை இன்னும் ஆக்ஷன் ஹீரோவாக ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்படி இருக்கையில் விஜய் ரசிகர்களை காக்கா பிடிக்க கோட் படத்தில் கெஞ்சி கூத்தாடி ஒரு காட்சியில் வந்து சென்றார். இப்படி சிவகார்த்திகேயன் பொழப்பே சிரிப்பா சிரிக்கிறது. இதில் எதற்கு வெட்டி பந்தா என்கிறது சினிமா வட்டாரங்கள். உங்கள் தின சேவல்